பேச்சாளரான ஐயா அவங்களோட பேச்சாளர்கள சிறிதும் குறையாத நகைச்சுவை உணர்வுகள் தகுந்த அதே பேச்சாளர்களுக்கு பேச்சாளரான திருமதி ரஞ்சிதா பல தமிழ் ஆசிரியர்கள் பல ஆங்கில ஆசிரியர்கள் அவங்க மட்டும் இல்லை அவங்களே தெரியாத வேற மொழியிலிருந்து வந்த வேற மாநிலத்தில் சேர்ந்த திவானியாலும் நாம் கேட்டு கொண்டு இருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணிடலாமா? இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மகளிரின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்ததற்காக சேர்மன்ஸ், கரஸ்பாண்டன்ட் மேம், பிரின்சிபல்ஸ் மேம், வைஸ் பிரின்சிபல் மற்றும் ஏசிஎம் மேம் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எங்களது வேண்டுகோளை அமைப்பு என்ன அப்படின்னா, சுதந்திரம் திருமணத்திற்கு முன்பா இல்லை பின்பா அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். இப்போ சுதந்திரம் அப்படின்னா என்ன? உடனே நம்ம ஒன்று நினைச்சிட்டோமா உடனே அதை செஞ்சுட்டோம் அப்படியா அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம். அதை எப்பவுமே தைரியமா செய்யாமல் இருக்கிறதும் சுதந்திரம் தான். இப்போ பெண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய உணவுகள் இருக்கு. அதாவது ஒரு தாயாக, மகளாக, தந்தையாக, அக்காவாக நிறைய உணவுகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ பெண்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் ரொம்ப அழகானவங்க, அறிவானவங்க, வாசம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம எக்ஸ்பிளைன் டீச்சர்ஸ் தான். இப்போ நம்ம பெண்களோட வாழ்க்கையை ரெண்டு பகுதியாக மட்டும்தான் பிரிக்க முடியும். ஒன்று திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு. இப்போ நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்பா இல்லை பின்பா அப்படிங்கிறத பேசுறதுக்காக நம்மகிட்ட ஈடுபாடுகள் இருக்காங்க. இல்லை திருமணத்துக்கு முன்புதான் சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்காக நம்மளுக்கு திருமதி கவிதா அவர்கள், திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் மற்றும் திருமதி சிவசக்தி அவர்கள் இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுதந்திரமே இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்காக திருமதி உமா அவர்கள், திருமதி ரோஜினி அவர்கள் மற்றும் திருமதி மீனாட்சி அவர்கள் நம்ம பெரும்பாலும் திருமணத்துல ஆறாவது இருக்கிறதுனால முதல்ல திருமணத்திற்கு பின்புதான் சுதந்திரம் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக உமா அவர்கள் எடுக்கிறாங்க. இதில் இருக்கிற அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நல்லவங்களே, பட்டிமன்றம்னா ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வைக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இங்க இருக்கிறவங்க திருமணமானவங்க மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. நல்லவங்களே, கல்யாணம் ஆயிடுச்சு தானே? இந்த பக்கம் திருமணம் பேச வைத்திருக்காங்க, அந்த பக்கம் திருமணம் பேச வந்திருக்காங்க. இப்போ நான் கையெழுத்துலாம் மாற்றிட்டோமா? ஏதாவது பண்ணணும். அதுக்கு உருவாக்கமா கல்யாணம் இருக்கு. ஒரு தடவை வேணாலும் கையை தூக்கணும். சரி சரி. அது பெரிய விஷயம். வாங்கடி இன்னும் கல்யாணம் நான் பேசுறதுக்கு முன்னாடி எனக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போறேன், நம்ம எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சென்னையில வந்து செட்டில் ஆகி கோவில்ல இருக்க ஸ்ரீ கிரிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி தினமும் காலையில 4 மணிக்கு அலாம் வச்சு டிஃபன் செஞ்சு லஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு வந்தா நமக்காக 35 குழந்தைங்க காத்துட்டு இருப்பாங்க. ரெண்டு குழந்தைங்க பார்க்கறதுக்கே என்னால முடியல. எவ்வளோ பெரிய விஷயம், பெரிய விஷயமா? பெரிய விஷயம் தான். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிளேஃபுல் மெத்தட்ல கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் அவங்களுக்கு கொடுத்து அவங்க சேஃபா பேரண்ட்ஸ் கிட்ட செட் அவுட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போவோம். அங்க ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் நமக்காக பல கடமைகள் காத்திருக்கோம். ஆக
திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் ஆக்கமும் ஊற்றமும் சுத்தமும் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா சரி. இவங்க விவாதத்துக்கு எதிர் விவாதம் செய்வதற்காக இந்த அணியிலிருந்து திருமதி கவிதா அவர்களை அழைக்கிறார்கள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, உமாநாயகர் பேசுவதை கேட்டால் ஊக்கம் வருகிறதோ இல்லையோ, நல்ல தூக்கம் வரும் போல இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்காக வாங்கின பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ் இதுதான் இருந்துச்சு நடுவர் அவர்களே. திருமணத்துக்கு அப்புறம் வீட்டு உபயோக பொருட்களான டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே எனக்கான பொருள் ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இல்லையா? என்னது நடுவர்? உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா குறையா மட்டும்தாமே. ஆமாம் நடுவர் அவர்களே, கீழே கொஞ்சம் இடம் பத்தல. அப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தேவையாகும். எனக்காக என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு என் கணவர் கிட்ட கேட்டா, போன வாரம் ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு முன்னாடி சோஃபா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல நடுவர் அவர்களே. என்னமோ அதெல்லாம் நான் மட்டும் உபயோகப்படுத்துற மாதிரி. முன்பெல்லாம் வெளியே எங்கேயாச்சும் போகணும்னா ஹேண்ட்பேக் போட்டு கிளம்பிட்டு போயிடுவோம் நடுவர் அவர்களே. இப்போ வெளியே கிளம்புறதுனா சரி மளிகை சாமான் வாங்கிக்கலாம், போற வழியில ஒரு கட்டை பேகு, காய்கறி வாங்கிக்கலாம் ஒரு கட்டை பேகு, குழந்தைக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு பேகு, வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு பேகு, இத்தனை பேக் எடுத்துட்டு போறதா இருக்கு நடுவர் அவர்களே. இங்க நாங்க என்ன சுதந்திரமா இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி நடுவர் அவர்களே, கடைசியா ஒண்ணு சொல்லி நான் உடைய முடிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய கணவர்களுக்கு ராணியாக வாழ்கிறார்களோ இல்லையோ தெரியாது. ஆனா உலகில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய தகப்பனாருக்கு மகனாடுகிறார்கள். ரொம்ப உண்மைமா நீங்க சொன்னது. நாங்க எல்லா அப்பாக்களுக்கு நாங்க மகள்கள் இளவரசிகளே உலகளவில் செய்த விவாதத்திற்கு எதிர் விவாதம் செய்வதற்காக நம்மிடத்தில் ரோசை நாங்கள் Happy Women's Day to all. கவிதா, நீங்க அப்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க? எப்பவுமே ஆன்லைன் ஆர்டர் தான். அமேசான், ஃபிளிப்கார்ட், நானே எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்டே கொடுப்பேன். நல்ல காலம் அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இல்லம்மா. நீங்க என்னதான் ஆர்டர் பண்ண நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க? அவன் கவிதாமா, நீங்க என் கட்ட போய் தூக்குறீங்க. நான் பார்த்தேன் உங்க வீட்டுக்காரத்தை தூக்குறேன். நடுவர் அவர்களே, இப்போ நான் நினைவாயிட்டு முடியாது. நான் வந்து வேற ஒரு ஊர்ல வந்திருக்கேன். எனக்கு இந்த கல்ச்சர் லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. பட் my husband கொடுத்த மோட்டிவேஷன் ஃப்ரீடம் அதை வச்சு நான் படிச்சுட்டு இங்க வந்து செட்டில் ஆகிடுவேன். ஸோ நடுவர் அவர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சார் எல்லா பெண்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். இவங்க பேச்சு கேட்கறதுக்கு முதலும் சேர்ந்து நானும் அவனா இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. சுதந்திரம் ஒரு வார்த்தை கற்று கொடுத்து கற்று பாடி எழுதினாலும் தெரியும். வேற ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு சுதந்திரமா திருமணத்துக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்டுங்களா? அனுபவம். இப்போ இந்த பக்கம் பேசினாலும் கரெக்டுன்னு தோணுது, இந்த பக்கம் பேசுறவங்க பார்த்தாலும் கரெக்டுன்னு தோணுது. என்ன பண்றது எனக்கு தெரியும். அடுத்தது இன்னும் பேசுறதுக்கு எது விவாதமாக இந்த அணியிலிருந்து திருமதி பிரியதர்ஷன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பெண் கோபத்தில் நினைத்தாலும் அறிவது, மகிழ்ச்சியை சிரித்தாலும் அறிவது, அவள் பேசும் மொழியை அறிவது, அனைத்து மகளிருக்கும் எல்லா மகளிருக்குமே நடப்பாக்கிறாங்க. நடுவர்களே, இந்த பக்கம் பேசணுமா அந்த பக்கம் பேசணுமா ஏன் வருவீங்க? நச்சனை யார் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அந்த சைடு பேசுவோம். அது எங்க அணிதான் கண்டிப்பாக தருவதில்லை. நடுவர்களே, இவங்க சொன்னாங்க 35 கோடியே வாழ்ந்துக்கிறாரு. நான் சொன்னாங்க என் கணவர் தான் வீட்டை கொடுத்தாரு, அதனால நான் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனே நடக்குது. ஓகே, ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு நடக்குது செங்கல். ஓகே, அப்புறம் அஸ்திமானம். அதுதான் நடுவர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிற எல்லா விஷயமும் ஸ்ட்ராங்கா
திருமணத்துக்கு முன்பு தான் சுமைகளாக இருந்தார்கள் என்பது என்பதே நன்றி வணக்கம். சரிம்மா சரிம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம், அன்பு, பாசம், அன்பு மட்டும்தான் பெண்களுக்கு அஸ்திவாரமா இருக்குன்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. இப்போ இதை எதிர்பார்த்து செல்வதற்காக இந்த அலையிலிருந்து திருவடி மீனாட்சி பால சிவனேசன் அவங்க பேர் அப்படிதான் சொல்ல சொன்னாங்க, சொல்லிக்கிறவங்க. என்னமா என்ன சொல்ல கூப்பிட்டு பார்க்க பொறுமையா பேசுங்க. என்ன இதெல்லாம் என்னோட கருத்து வந்தது. நான் ஏன் மீனாட்சி பால சிவனேசன் சொன்னா திருமணத்துக்கு பிறகுதான் நான் சொல்லுவா இருக்கேன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நடுவர்களே. நான் கொஞ்சம் பயந்துட்டமா, பதட்டப்படாம பேசுங்க. அந்த போக மாட்டேன் பேசுங்க. அதாவது நம்ம எதிரணி அவர்களே, உங்களுக்கு அப்பா முடியுமா அம்மா முடியுமா? உங்களுக்கு நீங்களே கேட்டீங்க, அவங்க எல்லாரும் சொன்னாங்க அப்பா தான் பிடிக்கும். எங்க அம்மா என்ன சிங்கிள் பேரண்டா தான் நடுவர்களே வளர்த்தாங்க. ஒரு அப்பா பாசனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாத நடுவர்களே. அதனாலதான் திருமணத்திற்கு பிறகு கணவர் வந்த பிறகுதான் ஒரு அப்பா பாசனா இப்படிதான் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நடுவர்களே. அடுத்ததான் நீங்க இப்போ நம்ம எல்லாம் பிரெக்னன்சி முடிஞ்சு டெய்லி வளர்க்கலாம் போட்டு வீட்டுக்கு போகலாம், அம்மாவுக்கு போகலாம், கீழே பேசுங்க இல்லையா? ஆனா நான் எங்க அம்மா நீங்க போல நடுவர்களே, என் கணவர் தான் என்ன பார்த்துட்டாரு நடுவர்களே. ரெண்டுமே சிசேரியன், ரெண்டையுமே அவர் தான் நடுவர்களே பார்த்துக்கிட்டாங்க. என்னை வந்து ஒரு தாயாவும் தந்தையாவும் என் அவர் தான் நடுவர்களே பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் நடுவர்களே, என் கணவர் நான் கிச்சன்ல ரொம்ப நேரம் வேலை பார்க்குறேன், எனக்கு டிஷ்வாஷர் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம், விஸ்வாசம் அப்படின்னு என்னமா? பார்த்துருந்தீங்க நடுவர்களே. சரி, எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க? நான் ரொம்ப நேரம் கிச்சன்ல நிற்க கூடாது, எனக்கு கை வலிக்கும்ல, அதனால அவனுக்கு கை வலிக்கக்கூடாதுன்னு நான் வாங்கி கொடுக்குறேன். அவருக்கு வலிக்கூடாதுன்னு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு சிறு அவரை பாத்திரம்லாம் தேய்க்கிறதில்ல, 8 வருஷமா சமைச்சுதான் கொடுத்துட்டு இருக்காரு. சமைக்கிறதா இல்லை, நல்ல சமைக்கிறதா இருக்கீங்கம்மா. ஆமா நடுவர்களே. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபேமிலியா ட்ரிப் எல்லாம் போவோம் இல்லையா? ஸோ என் கணவரும் ட்ரிப்பு கூட்டு போவோம். ஆனா எப்படின்னா நான் சொன்னதை எங்க அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ எங்க அம்மாவையும் சேர்த்து தான் நடுவர்களே நம்ம ட்ரிப்புக்கு போவோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை ட்ரிப் போனீங்க? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் நடுவர்களே? 12 மாசம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு நடுவர்களே. அப்போ மொத்தம் 12 சீரலா நீங்க? 12 சீரியல் எடுத்துட்டீங்க. எல்லாரும் நாங்கள் பேசுவோம். நம்ம சொல்லணும் தான். மீராமா, no function, no need, no need. என்ன நடுவர்களே, இப்படி போட்டு கொடுக்குறீங்க? நான் வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்புன்னு தான் சொன்னேன். அது என்ன ஒர்க்கிங் டேஸ்ல போல? சரி நடுவர்களே, இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக்கொள்கிறேன். நம்ம வீட்டுல ஆண்களோட வேலை, இது பெண்களோட வேலை அப்படின்னு பிரிச்சு பார்க்காம எல்லா வேலைகளும் சமம் அப்படின்னு நம்மளோட பல பேர் வீட்லயும் ஆண்கள் நமக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால சொல்ல வரீங்கன்னா நன்றி. இவங்க இந்த பரபரப்பான பேச்சை கேட்டுட்டு இந்த அணியிலிருந்து என்ன சொல்ல போறாங்கன்னே எனக்கு தெரியல. வணக்கம் நடுவர்களே, அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர்களே, எதிராளிகள் எல்லாரும் பேசுறாங்க. என்னமோ ஊக்கமோ ஆக்கமோ
பேசுவாங்க. இப்படி எல்லாருமே என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்க நபர்களை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. அதே போல பெண்கள் அப்படின்னாலே நமக்கு நிறைய சுதந்திரமும் தைரியமும் இருக்கு. பெண்கள் எப்பவுமே குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க. இப்போ எடுத்துக்காட்டே பார்த்தீங்கன்னா இந்த மேடை தான். நமக்கு ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் இது போன்ற ஒரு மேடை வந்து பசங்க மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்களோட திறமையை கொண்டு வரணும் இல்லாமல் டீச்சர்ஸும் தன்னுடைய தனி திறமையை கொண்டு வருவாங்க. அவங்களோட திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ஒரு மேடையை அமைத்து தந்த நம்ம பள்ளி தலைவர் அவர்களுக்கும் பள்ளி தாளாளர் அவர்களும் இந்த கிரேட்டிவ் சார்பாக மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம் தலைவர் அடிக்கடி கூறுவது போல் தேடல் ஒன்றே நமக்கு வெற்றியை தரும். அது போல